தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ். ஜானகி தனது 88வது வயதில் மைசூரில் காலமானார். இவர் 17 இந்திய மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் அரசியல் தலைவர்களும் லட்சக்கணக்கான ரசிகர்களும் சமூக வலைதளங்கள் மற்றும் நேரிலும் அஞ்சலி செலுத்தினார்கள். பிரதமர் மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் அமித் ஷா உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர். தென்னிந்தியாவின் இசைக்குயில் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட எஸ். ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக கருதப்படுகிறது. எஸ். ஜானகி அவர்களின் இறுதிச் சடங்கு மைசூரில் அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. மாநில அளவில் போதைப்பொருள் அழிப்பு நடவடிக்கையை தொடங்கியது அசாம் மாநிலத்தில் நல்பாரி மாவட்டம் டவுலாசல் பகுதியில் உள்ள 14வது அசாம் போலீஸ் படைப்பிரிவு வளாகத்தில் இன்று நடைபெற்ற மாநில அளவிலான போதைப்பொருள் அழிப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ரூபாய் 472 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அழிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முதல்வரே ரோட் ரோலர் ஓட்டி போதைப் பொருட்களை அழித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா 472.51 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை அழிப்பதற்காக இன்று நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். அடுத்த 10 நாட்களில் 60 கிலோ ஹெராயின், 39 கிலோ மார்பின், 4.97 லட்சம் போதை மாத்திரைகள், 3.2 கிலோ அபியம் மற்றும் பாப்பி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அழிக்கப்படும். கடந்த 5 ஆண்டுகளில் NDPS சட்டத்தின் கீழ் 3,300 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் ரூபாய் 3,227 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இன்று மாநில அளவில் இந்த போதைப்பொருள் அழிப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளோம் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் யூனிஃபார்ம் சிவில் சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு சிறப்பு குழு அமைத்துள்ளார். மகாராஷ்டிராவில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் ஒரு சிறுபான்மை சமூகத்தினருக்கு கூட இடம் அளிக்கப்படவில்லை. மாநில மக்கள் தொகையில் 14% முதல் 18% வரை சிறுபான்மை சமூகத்தினர் உள்ளனர். அவர்களுடைய குரலுக்கு மதிப்பே இல்லையா? அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். யூனிஃபார்ம் சிவில் சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று AIMIM தலைவர் வாரிஸ் பதான் தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் பாஜகவை குற்றம் சுமத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் மற்றும் உண்மையான முகம் நீண்ட காலமாகவே மக்களுக்கு தெரியும். பகவான் ராமர் இருந்ததே இல்லை என்று கூறியவர்களே காங்கிரஸ் தலைவர்கள். அது மட்டுமல்லாமல் ராமர் கற்பனை கதாபாத்திரம் என்று உச்சநீதிமன்றத்தில் கூட பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தவர்கள்தான் இவர்கள். ஆனால் மக்கள் அவர்களை நிராகரித்த பிறகு சிவன் கோவில்களில் வழிபடுவது, பூணூல் அணிவது போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். தற்போது பகவான் ராமரை வெறும் அரசியல் வாய்ப்பாக மட்டுமே பார்க்கும் அவர்கள் ஒரு காலத்தில் ராமரை மறுத்தவர்கள் என்பதை மறைத்து ராம பக்தர்களாக தங்களை காட்டிக்கொள்ள முயற்சித்து வருகின்றனர் என்று காங்கிரஸ் குற்றச்சாட்டிற்கு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பதிலளித்துள்ளார்.